சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். காலியாக இருந்த 3 லோக்சபா தொகுதிகள், 33 சட்டசபை தொகுதிகள் என 10 மாநிலங்களில் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் 3 லோக்சபா தொகுதிகள் மற்றும் 32 சட்டசபை தொகுதிகளுக்கான முடிவு கடந்த 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகம் உள்ள சத்தீஸ்கரில் அந்தகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது. சனிக்கிழமையன்று அந்தகர் தொகுதி ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. இதில் பாரதிய ஜனதா வேட்பாளர் போஜ்ராஜ் நாக் 52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். அந்தகர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த பாரதிய ஜனதாவின் விக்ரம் உசெண்டி கான்கர் லோக்சபா தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வானதால் அங்கு இடைத்தேர்தல் நடந்தது. இடைத்தேர்தல் நடந்த 33 சட்டசபை தொகுதிகளில் 24 தொகுதிகள் பாரதிய ஜனதா வசம் இருந்தவை. அவற்றில் சத்தீஸ்கரின் அந்தகர் தொகுதியையும் சேர்த்து பாரதிய ஜனதா வெறும் 11 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. எஞ்சிய 13 தொகுதிகளை காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சிகளிடம் பாரதிய ஜனதா பறிகொடுத்தது குறிப்பிடத்தக்கது.